கதையோட ஆரம்பத்துல ஒரு லேடிய காட்டுறாங்க. அவைங்க நைட் டைம்ல ஹைவேஸ்ல கார்ல டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருப்பாங்களா, அப்படியே ஜாலியா பாட்டெல்லாம் போட்டுட்டு, பயங்கர வேகமா அவைங்க பாட்டுக்கு கார் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது, அவங்களோட கார்ல பெட்ரோலுங்கிறது கம்மியா இருக்கு. ஐயய்யோ! எங்கேயாவது நடு ரோட்ல கீது நின்னுறாத அப்படிங்கிற மாரி புலம்பிக்கிட்டே கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்தவங்களும், அதுக்கப்புறம் கரெக்ட்டா அங்க இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷன பாத்துர்றாங்க. நேரா அங்க போய் நின்னுகிட்டு, மழைங்கிறதுமே பயங்கரமா அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குமா. "என்னது வேலை செய்றதுக்கு யாருமே இல்லையா? கமான் வாங்க" அப்படிங்கிற மாரி அவளும் போட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்க, டக்குன்னு ஒரு ஆள் கிட்ட வரும்போது அவரை பார்த்து செம்மையா அவ பயந்து போயிடுவா. பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குற ஆள் போல. அவர்கிட்ட கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு பெட்ரோல் போட சொல்லும்போது சரின்னு அவருமே பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருப்பாரா. அப்போ கொஞ்சம் காரை குறுகுறுன்னு ஒத்து பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிரெடிட் கார்டு கொடுத்தால, அதை யூஸ் பண்ணுறதுக்காக நேராக கடைக்குள்ள போயிடுவார். போயிட்டு மனுஷன் திருப்பியுமே வேக வேகமாக ஓடி வந்து, கிரெடிட் கார்டு வேலை செய்யல, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் உள்ள வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்கேன். இவனை நம்பலாமா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் சரின்ட்டு பேக்கில் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நேரா அங்க கடைக்குள்ள போயிருந்திருப்பாளாம். உள்ள போனோடனே அந்த கடைக்காரன் கதவை லாக் பண்ணுவானா, அதை லாக் பண்றதை பார்த்தோன்னே இவளுக்கு பயமாயிரும். என்னடா பண்றேன்னு பதறி போயிட்டு அந்த பொண்ணு வெளியில போகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இவன் தடுக்க பார்ப்பானா. பட் அவன் மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுட்டு அங்க இருக்கிற போனை வச்சு கிளாஸ் எல்லாம் உடைச்சு தட்டு மாதிரி உள்ள இருந்து எகிரி குதிச்சு நேரா கார் எடுத்துட்டு அங்க இருந்து வந்துருவாளா. ஆனா அந்த பொண்ணுகிட்ட அடி வாங்கின அந்த நபரும் அப்படியே எழுந்திருச்சு வந்துட்டு, உன்னோட பேக் சீட்ல யாரோ ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க டி அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அந்த பொண்ணுக்குள்ள எதுவுமே கேட்கல. அவள் பாட்டுக்கு காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பா. பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளாம். ஆனால் அந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிற நபர் சொன்ன மாதிரியே அவளோட காரோட பேக் சீட்டில் ஏதோ ஒரு நபர் கொடாரி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அவ்வளோதான், அந்த பொண்ணோட சாப்டருங்கிறது அதே இடத்துல க்ளோஸ் ஆகுது. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி பெண்டல்டன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியை காட்டுறாங்க. நைட் டைமில் அந்த யூனிவர்சிட்டியோட ரேடியோ ஸ்டேஷனை ஒரு செட் ஆஃப் பசங்க எல்லாருமே ஆக்குப்பை பண்ணிட்டு 10 மணி டாக்டர் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஹோஸ்டாக ஒரு லேடி இருக்கிறாங்கல்ல, ஒரு பொண்ணு இருக்கிறாள்ல, அவ பேர் தான் ஷாஷா. இன்னொரு பக்கம் அந்த யூனிவர்சிட்டியோட கெஃபிடேரியாவில் காட்டுறாங்க. அங்கே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்திருக்காள்ல ஒரு பொண்ணு, அவள் தான் நம்ம கதையோட ஹீரோயின். பக்கத்தில் வெள்ளை சொக்கா போட்டுட்டு காலெல்லாம் மடக்கி வந்திருக்காள்ல, அவ நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பேரு பிரண்டா. இவங்களுக்கு ஆப்போசிட்ல கருப்பு கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு ஒரு பையன் ஹாயா படுத்திருக்கான்ல, அவன் பேரை பார்க்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பார்க் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டையும் பிரண்டா கிட்டையும் ஏதோ சில கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இது வேற ஒரு பழைய காலத்து யூனிவர்சிட்டியா, ஆகையால் உள்ள வந்து இந்த யூனிவர்சிட்டியை பத்தி நிறைய கதைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான சில கதைகள்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பில்டிங்ல ஒரு மர்மமான நபர் போய் அவன் பாட்டுக்கு அந்த பில்டிங்ல இருக்கிற கதவெல்லாம் தட்டுவானாமா. யாரு நீக்கி வெளியில வராங்களோ அவங்கள கத்தியால கொலை பண்ணிடுவானாமா. அதே மாதிரி 30 பேர் இது வரைக்கும் அவன் போட்டு தள்ளிந்திருக்கான் அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் பயங்கரமா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருப்பானா. சொல்றதான் சொல்ற, ஏதாவது நம்புற மாதிரி பேச வேண்டியதானே அப்படின்னு பக்கத்துல இன்னொரு ஒரு பையன் வந்து உட்கார்றான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம ஹீரோ வந்து இவங்க செட்டு கிடையாது, ஒரு வருஷம் சீனியர். இந்த காலேஜ்ல இந்த நியூஸ் பேப்பர்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தன். பார்க்குமே ஹீரோவை அந்த விஷயத்தை வச்சு கலாய்க்கிறான். பேப்பர் போட வந்தா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும், நான் கடலை போட்டிருக்கும் போது எதுக்கடா நடுவில் வரங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் பிரண்டாவும் அங்கிருந்து நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த கதையை பத்தி தான் இப்போ பார்க் சொன்னான்ல, அந்த கதையை பத்தி தான் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. 30 பேர் இறந்து போயிருந்திருக்காங்கன்னா அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த காலேஜை இழுத்து மூடாம வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு அவ பேசினா, நம்ம ஹீரோயினுக்கு பேச அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. அது சும்மா யாரவனா அதை கிளப்பி விட்ட கதையா இருக்கும்பா, உண்மையா இருக்கலாம் சான்ஸ் இல்லைந்தா ஹீரோயின் சொல்லுவாளா. அப்போ அந்த பிரண்டா, வேணும்னா நம்ம பிளடி மேரி சேலஞ்ச் பண்ணுவோமான்னு. யூஸ்வலி இந்த பிளடி மேரிங்கிற சேலஞ்ச் வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு பிளடி மேரின்னு சொன்னா ஒரு பேய் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி கிடையாது, ராதர் அந்த 30 பேர் கொலை பண்ணப்பட்டதா சொல்ல போற அந்த பில்டிங் இருக்குதுல்ல, அது முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவங்க அந்த பிளடி மேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆப்போசிட்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்க, ஆஹா என்னது இது, எவனோ கத்துற மாதிரிலாம் இருக்கேன்னு அப்படியே பேக் அடிச்சு வரும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து பயமுறுத்துறான். அவனுமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கிற ஒரு பையன் தான், அவன் பேரு டேமன். அப்புறம் அடுத்த நாள் காலையில் கிளாஸுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குமா. ப்ரொஃபஸர் ஏதோ இந்த ஏர்பன் லெஜெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, கட்டுக்கதைகள்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் மக்கள் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது உண்மையாக இருக்காது, உண்மையாக இல்லைன்னாலுமே அது வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு சொல்லப்படுற காரணத்தாலேயே அது உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெதப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருப்பாரா. பட் ஆஸ் யூஷுவல் அங்கே இருக்கிற பசங்க எல்லாரும் செம்ம கலாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ப்ரொஃபஸரை. மெயினாக நம்ம பிரண்டா இருக்கிறாள், அவெல்லாம் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. ஆகையால் அந்த ப்ரொஃபஸர் பிரண்டாவை கிளாஸ் முன்னாடி கூப்பிட்டு அவளை வச்சா இந்த ஏர்பன் லெஜெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி அவகிட்ட ஒரு பாக்கெட்டில் ஒரு கேண்டி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கேண்டியை வாயில் போட்டால் அது லைட்டாக கொஞ்சம் பட்டாசு மாதிரி அப்படியே வெடிக்கும்.
கேண்டியை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோக் பாட்டிலையும் கொடுக்குறாரு. இப்போ இந்த கோக்கை குடிங்கிற மாதிரி. ஸோ யூஸ்வலாக இந்த கேண்டியை சாப்பிட்ட உடனேயுமே கோக் குடிச்சா அவங்களோட வயிறெல்லாம் ஒரு மாதிரி வெடிச்சு இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏர்பன் லெஜெண்டுங்கிறது இருக்கு. அதை டிஸ்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவளை வச்சு அதை ட்ரை பண்ணலான்னு இருந்திருக்காங்க. பட் அவள் அதை பண்ணுறதுக்கு பயங்கரமாக பயந்துருக்காளா. ஆகையால் நம்ம டேமன் இருக்கிறான்ல அவனை கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. சரின்னு அவனுமே தௌலத்தாக வந்துட்டு அந்த கேண்டியெல்லாம் எடுத்து வாயில் போட்டவனும் கோக்கெல்லாம் குடிச்சிட்றானா. குடிச்சிட்டு சும்மா கன் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க ப்ரொஃபஸர் வந்து தோ இப்படி தான் ஏர்பன் லெஜெண்டுங்கிறது எவனாவது வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் அந்த விஷயம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரால நம்பப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த டேமன் அப்படியே கீழே விழுந்து தரையில பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறானா. டேமனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அங்க இருக்கிற யாரும் வருத்தப்படுற மாதிரியே தெரியல. இன்னைக்கு ப்ரொஃபஸருக்கு களி தாண்டி அப்படின்னு பயங்கரமா எக்ஸைட் ஆகுறானுங்களா. பட் எகெயின் அந்த பையன் சும்மா ஆக்டிங் தான் போட்டிருந்திருப்பான். ப்ரொஃபஸருமே எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என் சர்வீஸில் உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேங்கிற மாதிரி. இப்படி கிளாஸுங்கிறது பயங்கர ஃபன்னாக போயிருந்திருக்கு. அப்புறம் ஹீரோயினும் பிரெண்டாவும் கேம்பஸ்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ அங்கே லைப்ரரி பக்கம் பயங்கர கூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. போய் பார்த்தா ஏதோ நியூஸ் பேப்பர்லாம் டிஸ்பியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னடா அப்படின்னு வாங்கி பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு ஒருத்தி இறந்து போயிருந்தால. அவள் இதே காலேஜில் தான் படிச்சிருந்திருக்கா. என்னது நம்ம காலேஜில் படித்த ஒரு பொண்ணை சாகடிச்சிருந்திருக்காங்களா அப்படின்னு அதை கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவும் வருவானா. அவன் தான் இந்த காலேஜுக்கு நியூஸ் பேப்பர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஆளாச்சுல்ல, அவன் தான் இந்த நியூஸையுமே போட்டிருந்திருக்கான். பட் இதையெல்லாம் காலேஜில் இருக்கிற யாருமே படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பண்டில் காலேஜோட டீனை அள்ளிட்டு போயிடுவார். ஆனால் ஏன் தன்னோட நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அதையுமே வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறதுக்காக அவங்க கிட்ட போய் ரெக்கார்டிங்க்கு மைக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு இருப்பானா. பட் ஒன்ஸ் அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பிரெண்டாவும் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்டேயுமே போயிட்டு இப்படி உங்களோட காலேஜில் ஒரு பொண்ணு இறந்து போயிருந்திருக்கால, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் கேட்கும்போது ஏன் நம்ம காலேஜில் தான் ஒரு பொண்ணு இறந்து போயிருந்திருக்கா, அந்த பொண்ணோட இறப்பையுமே நீ நியூஸ் ஆக்கணும்னு நினைக்கிறியா, உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேட்டா. அன்னைக்கு ஈவினிங் கேஃபிடேரியாவில் இருக்கிற டிவியில் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினோட கேங் இருக்குதுல்ல, அவங்க எல்லாருமே இது ரிலேட்டடாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இறந்து போன பொண்ணு இந்த காலேஜில் படிச்சிருந்திருக்காங்கிறதுலாம் ஓகே தான். பட் இருந்தாலும் அவள் யார் என்ன ஏதுன்னு சொல்லி யாருக்குமே எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்ததும் இல்லைங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சுன்னா ஹீரோயின் ரூமுக்கு வரும்போது அவளோட ரூம்மேட் ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பாளா. அவளுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பெருசாக செட் ஆகல போல. ஒரு மாதிரி அந்த ரூம்மேட் பொண்ணு நம்ம ஹீரோயின் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி சோகமாகவே அவளோட பழைய ஃபோட்டோ ஆல்பம்லாம் இருக்கும், அதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது. ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு அந்த காரில் வந்தவ இறந்து போயிருந்தால, கொலை பண்ணப்பட்டிருந்தால, அவள் நம்ம ஹீரோயின் கூட ஸ்கூலில் படித்த ஒரு தீயா இருக்கும். அவள் நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் மேட்டாக இருக்கும். அதனால அதை நினச்சி அந்த பொண்ணு இறந்து போனதை நினச்சி ஹீரோயின் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாளா. இப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த டேமன்கிற பையன் இருக்கிறான்ல, அவன் உள்ள வரான். வந்து அவன் ஏதோ இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் போல. பட் நம்ம ஹீரோயின் இப்படி சோகமாக இருக்கிறத பார்த்தோன்னுமே, ஹே புள்ள என்னாச்சு, சோகமாக இருக்கிறியா, ஏதாவது உன்னை பாதர் பண்ணுதா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் வாவேன், அப்படியே காத்தாரம் பேசிட்டு உன் மனசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லு, அதை கேட்கறதுக்காக எப்போவுமே நான் தயாராக இருப்பேன், பார்க்க தான் இப்படி இருப்பேனே தவிர மற்றபடி மற்றவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நான் பங்கெடுத்துக்கிறதுக்கு என்றைக்கும் ரெடியாக தான் இருப்பாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்கேன். சரின்னு ஹீரோயினுமே அவன் கூட காரில் வந்துருப்பாங்களா, நேராக ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். கூட்டிகிட்டு போயிட்டு ஓகே ஃபைன் என்ன நடந்ததுலாம் சொல்லுன்னு கேட்கும்போது ஹீரோயினுமே சொல்லிடுவா, இப்படி அந்த இறந்து போன பொண்ணு வந்து என்னோட ஸ்கூல் புள்ள தான் அப்படிங்கிற மாதிரிலாம். அதை கேட்ட டேமனுமே ஓ அப்படியே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி ஆக்டிங்லாம் போட்டுட்டு, நானுமே என்னோட வாழ்க்கையில் சில முக்கியமான நபர்களை இழந்திருக்கேன். உனக்கு எந்த அளவுக்கு உன்னோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போனதுங்கிறது ஒரு வழியை தருதோ அதே மாதிரி தான் நானும் என்னோட காதலியை இழந்திருக்கேன். அவளுக்குமே உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் ஒன்ஸ் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நானும் என்னை மாற்றிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணியிருந்திருக்கேன். என்னதான் என்னை சுற்றி இருக்கிற உங்கள் கூட எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிற மாதிரியும் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காக அப்பப்போ ஏதாவது கோமாளித்தனா பண்ணினாலுமே என் மனசுக்குள்ள இந்த வலிங்கிறது எப்போ இருக்க தான் செய்யுது. இந்த வலியை நம்ம தங்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கல, ஆனால் இந்த வலியை போக்குறதுக்காக எனக்குள்ள இருக்கிற அன்பை நான் யாருக்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும். யாருக்கு அந்த அன்பு தேவைப்படுதோ அவங்க கிட்ட. இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினும் ஆஹா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறையே, என்ன அந்த அன்புங்கிறது எனக்கு தான் தேவைப்படுதான்னு கேட்டதுக்கு ஆமாம் அந்த அன்புங்கிறது உனக்கு தான் தேவைப்படுது, ஒரு நல்ல ஆண்மகன் தான் உனக்கு தேவையான அளவுக்கான அன்புங்கிறத தர முடியும், அது நான் தாங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசுவானா. ஹீரோயின் பொக்குன்னு அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு பொத்திட்டு வண்டி ஏடுறா, இந்த மாதிரி எமோஷனலாக பேசி
பேசி மடக்கிறக்கு அந்த காலேஜில் எவ்வளவு கிரிக்கிங்க சிக்குவாளுங்க, என்கிட்ட வந்தேன்னா அறுத்து விட்டுருங்கிற மாதிரி மிரட்டி இருந்திருப்பாளா. உடவு வச்சு அப்படின்னு டேமனும் அதுக்கப்புறம் சரின்னு இயற்கை அழைப்புக்காக ஓரமாக ஒதுங்கி இருந்திருப்பானா. அப்போ டக்குன்னு பின்னாடி வந்து அந்த கொலகாரன் ஒரு கயிறை போட்டு அவனோட கழுத்தில் டைட் பண்ணுறான். காரில் உட்காந்துருக்க நம்ம ஹீரோயினுமே என்னடா இந்த டேமன் பையனை ஆளை காணோமேனு காரை விட்டு இறங்கி வரும்போது அப்போ டக்குன்னு முன்னாடி அந்த கொலகாரன் வந்து நிற்க செமையா பயந்துருவா. பயந்து போயிட்டு அவள் கார் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஆனால் டக்குன்னு காருங்கிறது ஸ்டார்ட் ஆகாது. ஆனா அந்த கொலைகாரன் ஹீரோயினை பயமுறுத்தி விடுறத மட்டும் இல்லாம ஏதோ ஒரு கயிறை எடுத்து அந்த காருக்கு பின்னாடி அப்படியே மாட்டி விட்டுருவானா. ஹீரோயினும் காரை ஸ்டார்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலி அந்த டேமன் இருக்கிறான்ல அவனோட கழுத்துல கயிறை போட்டு அவனை மரத்துல தொங்க விட்டுருந்துருக்காங்க. அந்த கயிறுங்கிறது கார்ல மாட்டி இருக்குது. ஹீரோயின் இப்ப காரை எடுத்தானா டேமன் காலி. எதுவுமே தெரியாத ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே வேகமா அங்கிருந்து எடுத்துட்டு போகிறா. அவ்வளவுதான், டேமன் அதே இடத்துலயும் காலி. பிளஸ் அந்த கயிறுங்கிறது மரத்துக்கூடையும் கட்டி இருந்திருக்கும். ஆகையால் ஒரு 2 மீட்டர் போனோன்னுமே காருங்கிறது அதுக்கு மேல நகரலையா. இவளையும் முடிச்சிடலான்னு அந்த கில்லர் காரு மேல ஏறி அப்படியே ஜன்னலை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது பயந்து போய் ஹீரோயின் காரை பின்னாடி எடுக்கிறாளாம். வேகமா இழுத்துருப்பா. கயிறு லூஸ் ஆன காரணத்தால மேல இருந்த டேமனோட பாடிங்கிறது கார்ல வந்து விழுக. அவ்வளவுதான், அப்படியே அலறி அடிச்சுட்டு வேகமா அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருப்பாளா. அந்த லேடியை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அந்த காட்டு பகுதிக்கு வராங்க. ஆனா காரா இருக்கட்டும் அந்த டேமனோட பாடியா இருக்கட்டும் ரெண்டுமே அந்த இடத்துல இல்ல. ஒரு கொலை நடந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. புள்ள என்ன நைட்டு குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போலீஸ் கேள்வி கேட்கறாங்க. இருப்பினும் இல்ல மேபி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணை வந்து காருக்குள்ள வச்சு யாரோ ஒருத்தங்க கொண்டுட்டாங்கல்ல, அந்த ஒரு நபர் தான் இந்த ஒரு கொலையும் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது இது அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யற நபரா, அவனெல்லாம் நாங்க மத்தியானமே அரெஸ்ட் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இறந்து போனால அவளை கூட ஒருத்தன் வந்து எச்சரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பான்ல, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. பிளஸ் நம்ம ஹீரோயின் பேசுறதுமே பெருசா நம்புற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை திருப்பி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க. அவ்வளோ ஒரு மாதிரி சோகமா வந்தவளும் கேஃபிடேரியாவில் உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவளும் டேமனும் அந்த காட்டுக்குள்ளே போனது, அதுக்கப்புறம் டேமனோட பாடிங்கிறது ஒரு கயிறால கட்டப்பட்டு அந்த காருக்கு மேலே தொங்குனது அப்படின்னு இதை பற்றிலாம் சொல்லும்போது அப்போ பார்க் தான் ஹே இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. எக்ஸாக்டா இதே கதைங்கிறது இந்த யூனிவர்சிட்டியில் பயங்கர ஃபேமஸான ஒரு ஏர்பன் லெஜெண்டுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோடனே என்னடா வளர்றான் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருக்கும். இருப்பினும் அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்க சொல்ற இந்த கதைகள்ல ஒரு பொண்ணு வந்து கார்ல போயிட்டு இருக்கிறா, அவளோட பேக் சீட்ல ஒரு நபர் கோடாரியை வச்சு அந்த பொண்ணை போட்டு தள்ளுற மாதிரி ஏதாவது ஏர்பன் லெஜெண்டுக்கு இது இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் அந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு அந்த ஷாஷாங்கிற பொண்ணு சொல்லுவாளாம். ஐயோ ஒருவேளை இந்த ஏர்பன் லெஜெண்டை இது பேஸா வச்சு யாரோ ஒருத்தங்க இவங்க எல்லாரையும் கொலை பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதுக்கு அந்த பார்க் உனக்கு டேமனை பத்தி தெரியாதா, அவன் சும்மாவே ப்ரொஃபஸர் இருக்கும் போதே அந்த போடுவான். இப்போ உன காட்டுக்கு நடுவில் வேற தனியா கூட்டு போயிட்டானா, கண்டிப்பா இந்த ஒரு ஏர்பன் லெஜெண்ட் இந்த ஒரு கட்டுக்கதையும் உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதனால அந்த கதையை வந்து மேல டெஸ்ட் பண்ணி உன்னை பயமுறுத்துறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பான். கவலைப்படாத, நாளைக்கு காலையில போய் பாரு, கண்டிப்பா கிளாஸ்ல தான் உட்காந்துருப்பாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. ஆனா ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. இந்த கொலைகளுக்கும் இந்த கதைகளுக்கும் நடுவில் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு அன்னைக்கு நைட்டே அந்த காலேஜோட லைப்ரரிக்கு போயிருப்பா. அங்க போயிட்டு இந்த கட்டுக்கதைகள்லாம் இருக்குல்ல, இந்த ஏர்பன் லெஜெண்ட்ஸ் இருக்குதுல, அது ரிலேட்டடான ஒரு புக்காவை எடுத்து பார்க்கும்போது பின்னாடியே அந்த ஷாஷாங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவளுமே வந்துருப்பாளா. முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு ஹீரோயின் கையில் இருக்கிற புக்கை பார்த்துட்டு அப்புறம் 2 பேரும் ஓரமாக வந்து அதில் இருக்கிற கதைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டேமன் இறந்து போயிருந்திருப்பான்ல, அந்த மரத்துல இருந்து கட்டப்பட்டு கரெக்டாக அந்த காருக்கு மேலே தொங்க விடுற மாதிரி. ஸோ அதெல்லாமே அப்படியே இருக்குது. ஒருவேளை இருக்குமோன்னு ஹீரோயினுக்கு ஒரு பயம் இருக்க செய்தா. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட ரூம்மேட் இருக்கிறாள்ல, அவள் இன்டர்நெட்ல இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்கு மேக் அவுட் பண்றதுக்கு ஆளுங்க யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாளா. அவள் எதிர்பார்த்த மாதிரியே யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்றாங்க. பட் நான் உன்னோட ரூம்ல தான் இருக்கிறேன்னு சொல்லும்போது டக்குன்னு பின்னாடி வந்து அந்த கொலைகாரன் அப்படியே அவளை அமுக்கி அங்க இருக்கிற கட்டில்ல போட்டு அவளோட கழுத்தை நெரிச்சு சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்துருப்பா. அவளுக்கு தன்னோட ரூம்மேட்டை முணங்குற சத்தம்லாம் கேட்கும். இவ வேற தினமும் எவனாவது ஒருத்தனை இழுத்துட்டு வந்தாடுறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் ஹெட்போனை மாட்டிட்டு அவ பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவாளா. அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் ஏதோ வாசனையா இருக்கேன்னு தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த ரூம்மேட்டோட பெட்ல இருந்து நிறைய ரத்தம் ஒழுகுன மாதிரி இருக்கு. போய் பார்த்தா கையை அறுத்துட்டு இறந்துருக்கா. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துருக்கும். ஹீரோயின் தானே ரூம்ல
ரூம்ல இருந்திருக்கா. ஆகையால் அவகிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போதைக்கு போலீஸ் அந்த பாடி இறந்து போயிருக்க கண்டிஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அது சூசைடா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஹீரோயினோட ரூம்மேட் வந்து ஏதோ இந்த சைக்கடெலிக்ஸ் மாத்திரை மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பா போல. ஸோ அதனால லைக் கொஞ்சம் டோசேஜ் ஓவரா போய் தன்னைத்தானே அவ செல்ஃப் ஃபார்ம் பண்ணிட்டாலும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இல்ல நேற்று நைட்டு யாரோ ஒருத்தங்க ரூம்ல இருந்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லி பாப்பா. பட் ஹீரோயின் யாராவது இருந்தாங்களான்னு அவளுக்கு கன்ஃபார்மா தெரியாது. அவ முணங்குற மாதிரியான சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு தெரியும். அப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இது வந்து ஒரு சூசைடுங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போலீஸ் அங்கிருந்து போயிடுவாங்களா. பிரெண்டாவுமே ஹீரோயினுக்கு ஆறுதல்லாம் சொல்றா. இருந்தாலும் அப்படியே ஓரமா வந்து நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி சோகமா நின்றுட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அவன் வந்துட்டு தன்னோட நியூஸ் பேப்பருக்காக இவகிட்ட இருந்து சில விஷயங்கள் கேட்கலாங்கிற மாதிரி இருக்க. இவன் இந்த நியூஸ் பேப்பருக்காக தான் வராங்கிறது அவளுக்கே தெரியும். இல்லை போடாடே போய் வேலையை பாடுறா அப்படின்னு வேகமா அங்கிருந்து போக முயற்சி பண்ணுவாளா. ஏய் நெல்லு நெல்லு, இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போப்பா அப்படின்னு அந்த ஸ்டார்டிங்ல கார்ல ஒருத்தர் இறந்து போனால அவளும் நம்ம ஹீரோயினும் ஸ்கூல் டைம்ல எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோக்கான ஜெராக்ஸ் காப்பியை வந்து எடுத்து காமிச்சிட்டு, நீயும் அவளும் வந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருந்துருக்கீங்க. ஆனால் அன்னைக்கு நான் கேட்கும்போது அவள் யாருன்னே உனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தியே, ஏன் அப்படி பண்ணுனேன்னு கேட்டா, இப்போ அந்த பொண்ணை மட்டும் எனக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன்னா அவளோட இறப்புல நீ வந்து காசு பார்க்கலாம், உன்னோட பேப்பரை விற்கலாங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவேன். எனக்கு தெரியாதா, எனக்கு நீ பண்ற விஷயங்கள் எல்லாம் உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இருப்பினும் ஹீரோ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது, ஓகே நீ பேசுறது எதையுமே நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ஆஃப் த ரெக்கார்ட் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு, அது உண்மையா இல்லையா அப்படின்னு அப்புறமா யோசிப்போன்னு. அதுக்கப்புறம் தனியா வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த அர்பன் லெஜண்ட் புக்கெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் எடுத்து காமிச்சிருந்திருப்பா. இந்த மாதிரி தான் அந்த கொலைகள் எல்லாமே நடந்திருக்கும்னு. ஓகே, ஒரு சீரியல் கில்லர் இந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி இந்த அர்பன் லெஜண்ட்லாம் பேஸ் பண்ணி கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ சொல்கிறத நான் நம்பலன்னு இல்லை, இருப்பினும் காரில் இறந்து போன அந்த ஒரு பொண்ணு அவளை அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிற நபர் தான் காலி பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த டேமனுங்கிற பையன் அவன் இறந்துட்டானா இல்லையா என்னங்கிறது இன்னும் கன்ஃபார்மே பண்ணப்படலை. அவன் இப்போதைக்கு காலேஜில் இல்லை, அவ்வளவுதான். அப்புறம் மூணாவது அவனோட ரூம்மேட் போலீஸ் சொல்கிற மாதிரி அவன் உண்மையாலுமே சூசைட் பண்ணி இறந்துருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்கிறானா. ஏன் இதெல்லாம் சொல்கிறான்னா, உண்மையாலுமே இந்த ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மர்டர் எல்லாமே நடக்குதுன்னா ஏன் ஸ்பெசிஃபிக்கா உப்பு அது நடக்கணும், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் இல்லைனா அதுக்கப்புறம் நடக்கலாம், ஏன் ஸ்பெசிஃபிக்கா உப்பை நடக்கணும், உப்பை ஏன் இது எல்லாமே சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்கு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற நோட்டீஸ் போர்டை கவனிச்சுட்டு, ஒருவேளை இந்த காலேஜ்ல அந்த 30 பேரை ஒரு மர்மமான நபர் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குதுல்ல, அந்த கதை படி பார்த்தா இந்த வருஷத்தோட அது 25 நாள் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லுவாளாம். ஆனா ஸ்டார்டிங் சீன்லயே இந்த ஒரு கதையை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் கட்டுக்கதைங்கிற மாதிரி சொல்லி அந்த பார்க் அப்போவே நோஸ் கட் பண்ணியிருந்திருப்பான்ல. ஆகையால் உப்பையுமே அதெல்லாம் உண்மை கிடையாதுப்பா அப்படின்னு தான் ஹீரோ ஆர்கியூ பண்ணுறான். இருப்பினும் அது உண்மையா இல்லையா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஏதாவது எவிடன்ஸ் காட்டுன்னு ஹீரோயின் கேட்டிருந்திருப்பாளா. சரின்ட்டு லைப்ரரி போனவங்க அங்கே இந்த காலேஜோட இயர்லி புக் மாதிரி ஏதோ இருக்கும் போல. ஸோ ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணியிருப்பாங்க போல. அந்த மாதிரி 1973 வருஷத்துக்கான புக்கை தேடுறாங்க. பட் அந்த ஒரு புக்குங்கிறதே அங்கே இல்லை. என்னடா இதை ஒன்றை மட்டும் காணாமேன்னு அப்புறம் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஜானிட்டர் இருப்பார், அவர்கிட்ட விசாரிச்சா அவர் ஒரு மாதிரி அந்த இன்சிடென்ட்டை சொன்ன உடனே பேனிக் ஆகுறாரு. யோ இங்கே அப்படியே போற, தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த விஷயத்தை பற்றி எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டிருந்திருக்கேன். என்னாலலாம் சொல்ல முடியாது, வேணும்னா ப்ரொஃபஸரை போய் கேளுங்க அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் பேர் சொல்லியிருந்திருக்கேன். சரின்னு அந்த ஆளோட ரூமுக்கும் போகிறாங்க. போனால் அந்த ஆள் ரூமில் இருக்கிற மாதிரி தெரியல. ஹீரோவுமே சரின்ட்டு லாக்கை அவனுக்கு தெரிஞ்ச சில ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிடுவானா. உள்ள போய் பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் லைக் ஏகப்பட்ட பொருட்கள்லாம் வச்சிருந்திருக்காரு. அந்த ஆள் வர வரைக்கும் இந்த இடத்துல ஏதாவது அந்த 73 நடந்த கொலை சம்பவங்கள் ரிலேட்டடா இருக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினும் சும்மா அங்கே இருக்கிற கபோர்ட்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஹிடன் ரூம் இருக்கிறத கவனிக்கிறா. அதில் ஒரு பெரிய கோட்டு, ரொம்ப முக்கியமாக உள்ள பார்த்தா ஒரு கோடாரியுமே இருக்கும். ஆத்தி ஒருவேளை இந்த ப்ரொஃபஸர் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதான்னு ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு சொல்லும் போது டக்குனு யாரோ கதவு நீக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் போயிட்டு அப்படியே ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்குவாங்க. கொஞ்ச நேரம் எந்த ஒரு சத்தமும் போடாமல் அப்படியே அமைதியாக நிற்க, மறுபடியும் ரூமோட டோருங்கிறது க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குமா. ஓகே அவர் போயிட்டாரு போலேன்னு அவங்க அந்த ஹிடன் ரூம்ல இருந்து வெளியில வந்தா அந்த ப்ரொஃபஸர் அதே இடத்துல தான் நின்றுகிட்டு இருப்பான். என்னடா சேட்டை பண்றீங்களான்னு சொல்லி 2 பேருமே பிடிச்சு கொண்டு போய் டீன் முன்னாடி நிற்க வச்சிருவாங்களா. எதுக்கு தேவையில்லாத இந்த சேட்டை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு டீன் கழுவி ஊற்றும் போது நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த ப்ரொஃபஸர் மேல சந்தேகமா இருக்குதுல்ல, அந்த கோடாரி இருந்த காரணத்தால. கமான் சொல்லுங்க, அந்த கோடாரி என்னது, அது உங்க ரூம்ல இருந்துச்சுல, அப்ப நீங்க தான் கொலை பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு அவ ஒரு அக்யூசேஷன் வைக்கிறா. ஏன் போல இந்த காலேஜ்ல நான் அந்த ஃபோக்லோரை பற்றிலாம் பாடம் எடுப்பேன், அதில் ட்ராமா போட்டாங்கன்னா அதுக்கு தேவையான செட் ப்ராப்பர்ட்டியை நான் தான் வச்சிருப்பேன் அப்படின்னு அது கூட தெரியாமல் தான் இருக்கிறீங்களா அப்படின்னு தான் அவரு பதில் சொல்லியிருந்திருப்பார். அந்த கோடாரிங்கிறது
வெறும் செட் ப்ராப்பர்ட்டி தான், ரியல் கூட கிடையாதுன்னு. அப்புறம் ப்ரொஃபஸரை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு டீன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோயினோட ரூம்மேட் இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட கொஞ்சம் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே இந்த டீன் வந்து தேடி பார்த்துருப்பாரு போல. அப்படிதான் நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஏதோ ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டி ப்ரொபேஷன் பீரியட்ல எல்லாம் இருந்திருக்காளாமா. எங்களோட காலேஜ்ல நாங்க இந்த மாதிரி கிரிமினல் ரெக்கார்டு இருக்கிற ஆளுங்களெல்லாம் பெருசா சேர்த்திக்கிறது இல்லை, அதனால பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருந்திருப்பாங்க. ஹீரோவுக்குமே அதே மாதிரியான மிரட்டல் தான். ஒன்றும் இல்லாத விஷயத்தையெல்லாம் பெருசாக்கி காலேஜுக்கு கெட்ட பேரு கொண்டு வந்துகிட்டு இருந்தேன்னா நீ இனிமேல் இந்த காலேஜுக்குள்ள வர முடியாத மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருந்திருப்பாப்ல. அப்புறம் 2 பேரும் வெளியில வரும்போது நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான கியூரியாசிட்டி, உன்னோட ஸ்கூல்ல ஏதோ சம்பவம் நடந்திருக்குங்கிற மாதிரி அந்த ஆள் அவ்வளோ பில்டப் கொடுக்குறான். கமான் சொல்லுன்னு கம்பல் பண்ணாலும் இல்ல, அது ஸ்கூல் டேஸோட முடிஞ்சிச்சு, தேவையில்லாம இதை பத்திலாம் பேசாத அப்படின்னா ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டு அங்கிருந்து வந்துருவாளாம். அப்புறம் நேரா அங்க ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த பிரெண்டா இருக்கிறா, அவகிட்ட பேசலான்னு அங்க ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி இருக்கும், அங்க போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. பட் அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய கோட்டை போட்டுட்டு ஒரு மர்மமான நபர் வர மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஆத்தி அது கொலகாரனா இருக்குமோன்னு அவ இருக்கிற அந்த ரூமை நீக்கிட்டு போக ட்ரை பண்ணா ரூம் லாக் ஆயிருந்திருக்கும். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே கண்ணாடியை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறா. அந்த ஒரு கொலகாரனுமே கிட்ட வர மாதிரி இருக்க வேற வழி இல்லாம அங்க இருக்கிற ஒரு சேரை எடுத்து கண்ணாடியை உடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாளா. அப்புறம் கீழே பார்த்தா அது அந்த ஷாஷாவா இருக்கும், அவளுமே ஒரு குளியல போடலாம் அப்படின்னு வந்துருப்பா போல. அப்புறம் லாக்கர் ரூம்ல ஹீரோயினும் பிரெண்டாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாதடி, ஏதோ ஒரு விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இப்படி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன்னு பிரெண்டா ஹீரோயினுக்கு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருந்தாலும் இல்லப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் வருத்தப்படுவா. பிளஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறா, அந்த ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு கார்ல இறந்து போயிருந்தால அவளை எனக்கு தெரியும், நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம் அப்படின்னு அந்த ஒரு உண்மையுமே சொல்லியிருந்திருப்பா. சரி 2 பேரும் ஒன்னா படிச்சுட்டு போறீங்க, இதுல என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு இல்லப்பா ஸ்கூல் படிக்கும் போது ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ஒரு நாள் நைட்டு கார்ல டிரைவ் பண்ணி வந்துகிட்டு இருந்தோமா, அந்த பொண்ணு தான் அன்னைக்கு டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்படி டிரைவ் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது இந்த அர்பன் லெஜெண்ட்ஸ்ல ஒரு கதை ஒன்று இருக்கும், லைக் ஏதாவது ஒரு சீரியல் கில்லர் உங்களை கொலை பண்ண போறாங்கன்னா அவங்க நீங்க கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வந்து ஹை பீம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாமா. அந்த மாதிரி இன்னைக்கு நடு ரோட்ல யாரையாவது பயமுறுத்தி பார்ப்போமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட இருந்த அவளோட ஃப்ரெண்டு அன்னைக்கு ரோட்ல சிக்ன ஒருத்தனை விடாம அவனை துரத்தி ஹை பீமை போட்டு அவனை பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவனா பயந்து போயிட்டு ஆத்தி யாரும் நம்மளை சேஸ் பண்றாங்கன்னு வேகமா கார் ஓட்டிட்டு வந்திருப்பான். அப்படி வேகமா கார் ஓட்டிட்டு வந்தவனுக்கு ஆக்சிடென்ட்ங்கிறது நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லேயே அவன் இறந்தும் போயிருந்திருப்பான். இந்த ஒரு இன்சிடென்ட்டால தான் நம்ம ஹீரோயின் மேலேயும் அந்த பொண்ணு மேலேயும் கிரிமினல் ரெக்கார்டுங்கிறது வந்திருக்கும். ஸ்கூல்லையுமே ப்ரொஹிபிஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. இதையெல்லாம் கேட்டால் பிரெண்டாவுமே ஹீரோயினுக்கு ஆறுதல்லாம் சொல்லி எப்படியும் தெரிஞ்செல்லாம் பண்ணியிருந்திருக்க மாட்டேங்கல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட் தான், ரொம்பலாம் கவலைப்படாதன்னு ஆறுதல் படுத்துறா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம டீனுமே கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது கரெக்டாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்துருப்பாங்க. என்னத்தால நைட் நேரத்தில் தனியாக இது சுற்றிட்டு தெரியற, எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இப்படி தனியாக இருக்கிறதுங்கிறது சேஃப்டி கிடையாது, பார்த்து எதுக்கோ ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பாங்களா. இந்த லேடி வேற தேவையில்லாம பயமுறுத்துதுன்னு அவரும் காரை எடுக்கலான்னு இருக்கும்போது காருக்கு அடியில இருந்து அந்த கில்லர் அவரோட காலை வெட்டி விட்டுருவான், நரம்ப வெட்டி விட்டுருவான். அவ்வளவுதான், அந்த நரம்ப வெட்டினோடனே அவரால் நடக்க முடியல. அந்த கில்லருக்கு ரொம்ப சுலபமா போயிடுச்சு. அப்படியே காரை கியர்ல இருந்து எடுத்து விட அப்படியே சறுக்கிட்டு வந்து அந்த ஆள் மேல ஏறி சாகடிக்குது. இன்னொரு பக்கம் வீக்கெண்ட் தானே, ஆகையால் ஹாஸ்டல்ல பசங்க எல்லாருமே ஜாலியா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த பார்ட்டியில தான் எல்லாரும் இருப்பாங்க. ஈவன் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கதான் இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து காட்டுறான். என்னன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பில்டிங்ல ஒரு 30 பேர் இறந்து போயிருந்திருக்காங்கல்ல, அந்த ஒரு மேசக்கர்ல அந்த ப்ரொஃபசர் இருக்கிறாருல அந்த ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிருந்திருக்கான் அப்படின்னு அந்த நியூஸ்ல போட்டிருந்திருக்கும். ஸோ அன்னைக்கு அந்த ஆள் மட்டும் தான் அந்த மேசக்கர்ல இருந்து தப்பிச்சிருந்திருக்கானா, அப்ப அவன் தான் இந்த கொலைகள்லாம் பண்றானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கிறது இவங்களுக்குள்ள வருதா. அந்த சந்தேகத்தோட சேர்ந்து நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு ரொமான்ஸ் ட்ராக்ங்கிறது ஏற்படுதா. இதே நேரத்தில் அந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏற்கனவே அந்த டீனை போய் செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடிக்குமே அந்த ப்ரொஃபசர் மேல ஒரு சந்தேகம் இருக்குது போல. ஆகையால் அவரோட ரூமுக்கு போயிருந்தா அந்த ரூமே ஒரு மாதிரி பயங்கர அலங்கோலமா இருக்குது. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்ப டக்குன்னு வலிக்கிட்டு கீழே விழுகிறாங்க. தர ஃபுல்லா அப்படியே ஏகப்பட்ட ரத்தங்கிறது இருக்கு. உடனே இந்த விஷயத்த கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பேக்கப்புக்கு ஆளுங்களை வர வைக்கலாம் அப்படின்னு அங்கிருந்தே கால்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் பெருசா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த லேடிக்கு ப்ராப்பரான ஒரு ரிப்ளைங்கிறதே கிடைச்சிருந்திருக்காது. சாலிடான எவிடன்ஸ் இல்லாமலாம் அப்படி டீம் எல்லாம் இறக்க முடியாது மேடம் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு பதில் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. இங்க பார்ட்டிங்கிறது படு பயங்கரமா நடந்துகிட்டு இருந்துச்சுல. அப்போ ஹீரோ நேரா அந்த பார்க்கு கிட்ட போயிட்டு இந்த பார்ட்டியை வந்து உடனே நிறுத்து, எனக்கு என்னமோ இங்க ஏதோ இன்னொரு ஒரு தப்பு நடக்க போற மாதிரி தோணுது, ஆகையால் எல்லாரையுமே இங்க இருந்து போக சொல்லு, அவங்களோட ரூம்ல போய் சேஃப்டியா இருக்க சொல்லுன்னு சொன்னா. டே மக்கா இங்க பாருடா, இந்த சாம்பு மாவன் தேவையில்லாம வந்துட்டு பார்ட்டியை நிறுத்த சொல்றான் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையுமே நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்து கலாய் வாங்க விட்டுருவான். பார்க் பெருசா இது எதையுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு ஜாலியா சில் பண்ணிக்கிட்டு அவனோட ரூமுக்கு வந்திருப்பானா. அப்போ வரும்போது யாரோ கால் பண்ற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்ல பேசுறது அந்த கில்லர் தான். நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா. அண்ட் கால் பண்ண நம்பருங்கிறது அந்த டேமன் இருக்கிறான்ல, அவனோட நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கும். நீ செத்து போயிட்ட அப்படின்னு இங்க ஹீரோயின் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற. நீ என்னன்னா கால் பண்ணி கிண்டல் பண்றேடா அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற அவன்ல ஏதோ வெச்ச மாதிரி தீர மாதிரி வாசனைங்கிறது வரும். என்னடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஏதோ பயங்கர ரத்த கிளறியா இருக்குமா. அதை பார்த்தோன்னே அந்த பார்க்குக்கு அப்படியே பயங்கரமா கொமட்டிக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் வரும்போது பின்னாடி வந்த அந்த கில்லர் அப்படியே அவனை தண்ணியில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அமுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் வாயை பொளந்து ஒரு ஃபனல்ல அந்த கேண்டி இருக்குதுல்ல, அந்த கிராக்கர்ஸ் கேண்டி மாதிரி, அதை வாயில ஊத்தி கூடவே இன்னொரு ஒரு கெமிக்கலையும் ஊத்தி விட. அவ்வளவுதான், கோக்கையும் அந்த கேண்டியும் ஒன்னா குடிச்சா உள்ள இருக்கிற இன்டெஸ்டைன் எல்லாமே டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா அது கோக்குக்கு பதிலாக இந்த கெமிக்கலை ஊத்தினா இன்னும் அதிகமா நடக்கும் போல. அதே இடத்துல அவன் இறந்து போறான். இதுவுமே அந்த அர்பன் லெஜெண்ட்ல இருக்கிற ஒரு கதை தான். கோக்குக்கு பதிலாக கெமிக்கலை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பார்ட்டி அவ்வளோ ஜாலியாக இல்லைன்ட்டு அந்த ஷாஷான்னு ஒரு பொண்ணு இருந்திருப்பாள்ல, அவள் எப்போ போல் அந்த ரேடியோ ஸ்டேஷனில் போய் அங்கே அந்த 10 மணி டாக்டர் வேலையை பார்த்துட்டு இருப்பாளாம். அப்போ அந்த இடங்கிறது ஒரு மாதிரி இருட்டு ஆகிடுது. அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த கில்லர் வந்துருக்க அவள் பயங்கரமாக அலறிடுவா. அவள் அலற சத்தங்கிறது அந்த ரேடியோவில் கேட்டுருந்துருக்கும்ல, நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு இருந்திருப்பா போல. ஆத்தி இவளுக்கு என்னாச்சுன்னு வேகமாக ஹீரோயினுமே அந்த ரேடியோ ஸ்டேஷன் இருக்கிற அந்த பில்டிங்க்கு வருவாளா. வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த ஷாஷா கில்லர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி வந்துகிட்டு இருக்கிறா. பட் வேலை ஆகல. அவளை அதே இடத்துல அந்த கில்லர் சாகடிக்க செய்யறான். ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே இறந்து போயிருந்திருப்பா. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கில்லருமே ஹீரோயினை பார்த்து அப்படியே கையெல்லாம் அசைக்க அவ்வளவுதான் பயந்து போய் வேகமா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வருவாளா. வந்துட்டு அந்த ஷாஷாவை கண்ணு முன்னாடியே அந்த கில்லர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் போகல, லைக் வெயிட் பண்ணு, இதே இடத்துல இரு, நம்ம முதல்ல இந்த கேம்பஸ் விட்டு எங்கேயாவது போவோம், வெளியில போய் உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடுவோன்னு ஹீரோ இங்க இருந்து போகிறதுக்காக தான் அதிகமான முனைப்புங்கிறத காட்டுவானா. உடனே ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்துடும். அப்போ நீ தான் கில்லராடா அப்படின்னு கேட்க வரும்போது தேவையில்லாம என் மேல சந்தேகத்தை வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பேரனா இல்ல சுத்திக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும்னு 2 பேரும் வெளியில வரும்போது கரெக்டா அந்த பிரண்டா இருக்கிறாள், அவளும் வந்திருப்பா. அவளும் ஷாஷாவோட பாடியை பார்த்துட்டு தான் அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கா போல. ஐயோ என்னென்னமோ நடக்குது, முதல்ல வா, இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி 3 பேரும் கார் எடுத்துட்டு அங்க இருந்து வந்துட்டு இருப்பாங்க. அதுவே அந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம பசங்களை தேடிட்டு அந்த பார்க்கோட ரூமுக்கு போயிருப்பாங்க போல. அங்கதான் அவன் இறந்து கிடக்குறான்ல, அதை பார்த்தோன்னே அவ்வளவுதான் பெருசா என்னமோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குதுன்னு அவங்களும் வேகமா ஸ்டேஷனுக்கு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வரணும்னு. இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த பிரண்டான்னு சொல்லி 3 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப பிரண்டா தான் முதல்ல இந்த விஷயத்த நம்ம கால் பண்ணி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நேரா ஸ்டேஷனுக்கு போனா ப்ரொசீஜர்லாம் ஈஸியா இருக்குமேன்னு ஐடியா கொடுத்துருப்பாளா. சரின்னு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில காரை நிறுத்திட்டு நம்ம ஹீரோ கால் பண்றதுக்காக உள்ள போயிருந்திருப்பான். அப்போ இவங்க கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும், போன் ரிங் ஆகுற மாதிரி இருக்குமா. கார் டிக்கில இருந்து எங்க போன் ரிங் ஆகுதுன்னு போய் ஓபன் பண்ணி பார்த்தா கார் டிக்கில இருக்கிறது அவங்களோட ப்ரொஃபஸரோட பாடியா இருக்கும். அவ்வளவுதான், அப்படியே அங்க கடையில நிக்கிற ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. ஆத்தி இவன் கொலகார பையனா அப்படின்னு வேகமா அங்கிருந்து ஓடுறாங்களா. அவங்க ஓடுறத ஹீரோவும் கவனிக்கிறான். என்னடி நீங்க சம்மந்தம் இல்லாம எங்க ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். பட் அவங்க 2 பேருமே காட்டுக்குள்ள போயிருந்திருப்பாங்களா. அப்படி போனவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பின்னாடியே ஹீரோ துரத்திக்கிட்டு கத்திக்கிட்டு வர சத்தம் கேட்டோன்னே பயத்துல ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா அடிச்சு பிடிச்சு ரோட்டுக்கே வந்துருவாளா. கரெக்டா அந்த இடத்துல ஒரு கார் வந்துருக்கும், அது அந்த ஜானிட்டரா தான் இருக்கும். வேகமா கார்ல ஏறி வந்துகிட்டவளும் யாரும் என்ன துரத்துறாங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்ல, நைட் நேரத்துல உனக்கு என்ன இங்க வேலை, காலேஜ்ல ஒழுங்கா இருக்க முடியாதான்னு அவர் கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாரா. அப்ப அவரோட கார்ல ஒரு ஜாக்கெட் ஒண்ணு பாக்குறா. அதை பார்த்தோன்னே ஆத்தி அப்போ நீ தான் கொலகாரனா அப்படின்னு அவனை பார்த்தே அவ பயப்பட்டுட்டு ப்ளீஸ் காரை வந்து நிறுத்துங்கிற மாதிரி சொல்லுவாளா. இப்பதான் எவனோ ஒருத்தன் துரத்தனான்னு சொன்னேன், நிறுத்துங்கிறேன், என்னடி உனக்கு வேணும், இரு நான் கொண்டு போய் காலேஜ்ல விடுறேன், அதுக்கப்புறம் என்ன வேலையோ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டிட்டு வரும்போது அப்போ பின்னாடி ஒரு காருங்கிறது இவங்களை சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கார் ஹை பீம் லோ பீம்னு போட்டுட்டே வர நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அப்போ இந்த ஜானிட்டர் கிடையாது, அந்த பின்னாடி துரத்துற அந்த கார், அப்போ அதுதான் வந்து ஒரிஜினல் கில்லரா இருக்குன்னு ப்ளீஸ் வேகமா ஓட்டுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாளா. அப்போ பின்னாடி வந்து அந்த காருங்கிறது அப்படியே சைட்ல வந்து இவங்க வர காரை இடிச்சு தள்ளிரும். அவ்வளவுதான், அங்க இருக்கிற ஒரு பள்ளத்துல காருங்கிறது விழுந்துருச்சு. நம்ம ஹீரோயின் காரை விட்டு வெளியில வந்துருவாளா. அந்த ஜானிட்டரை அதே இடத்துல விட்டுட்டு அவ எப்படியாவது இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட
சொல்லியே ஆகணும்னு திருப்பியும் காலேஜுக்கே வந்துடுறாளா. அப்படி வரும்போது அந்த ஸ்டான்லி ஹால் இருக்குதுல, அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 பேர் இறந்து போன அந்த ஒரு ஹால், அது யூஸ்வலா பூட்டி இருந்திருக்கும், அங்க யாரும் போக மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு ஹால்ல லைட் எரியுது. கூடவே நம்ம பிரெண்டா இருக்கிறாள், அவ கத்துற மாதிரியான சத்தமும் கேட்டிருந்திருக்க. உடனே ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி அந்த ஒரு பில்டிங்குள்ள போயிருந்திருப்பாளா. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த பிரின்சிபலோட அந்த டீனோட பாடி, அப்புறம் டேமனோட பாடின்னு சொல்லி அது எல்லாமே இருக்கு. அதையெல்லாம் பார்த்து பயந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்குள்ள போகும்போது அந்த இடத்துல பிரெண்டாவை ஏதோ ஒரு கட்டில போட்டு கட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஐயோ இவளையும் இழந்துட்டோமான ஹீரோயின் வருத்தப்படும் போது அப்படியே பிரெண்டா தலைமையிலேயே ஒரு அடியை போட்டு அப்புறம் ஹீரோயினை கட்டி வச்சிருந்திருப்பாளா. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க தெளிஞ்ச ஹீரோயினும் எதுக்காக இதெல்லாம் பண்ற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, இன்னுமா எதுவும் தெரியாம இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பிரெண்டா அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ பாத் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்புறம் இவ்வளவு கொலைகள், ஹீரோயினை டார்ச்சர் பண்றது அப்படின்னு இது எல்லாத்தையுமே எதுக்கு பண்றா அப்படிங்கிற மேட்டரையும் சொல்றா. என்னன்னா, நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஸ்கூல் படிக்கும் போது காரை வச்சு விளையாண்டு ஒருத்தனை ரோட்ல சாகடிச்சிருப்பாங்கல்ல, அந்த பையன் வேற யாரும் கிடையாது, பிரெண்டாவோட பாய் ஃப்ரெண்டா இருக்கும். ஹைஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமே நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணலாங்கிற மாதிரி பிளானிங்லாம் வச்சிருந்தோம். இந்நேரத்துக்கு அவன் மட்டும் உயிரோட இருந்திருந்தானா அவனும் நானும் மேரேஜ் பண்ணி ஒரு ஃபேமிலியா இருந்திருப்போம். என் கனவு எல்லாத்தையுமே நீங்க கெடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த கோவத்துல தான் இவ்வளோ வேலையை அவ பார்த்துருக்கா. இது எல்லாத்தையுமே அவ ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது இதே நேரத்தில் அந்த போலீஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்களுமே கார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. கையில ஒரு கன்னுமே வச்சிருந்திருப்பாங்களா. இங்க பிரெண்டா நம்ம ஹீரோயினை படுக்க வச்சு அவளோட வயித்தை கிளிக்கலான்னு இருக்கக்குள்ள கரெக்டா இந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு பிரெண்டாவை கார்னர் பண்ணி அவ கையில விலங்க போடலான்னு இருக்கும்போது பிரெண்டா கையில வச்சிருக்க கத்தியை வச்சு அந்த போலீஸ் ஆஃபீஸரோட வயிறை கிழிச்சிடுறாளா. அப்புறம் என்ன, அவங்க கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து எஸ்கேப் ஆக பார்த்து நம்ம ஹீரோயினை கார்னர் பண்ணி சாகருக்கு தயாராயிருடி. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ, எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிச்சியோ அதுக்கு பதிலா உன்னை சாகடிச்சிட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஹீரோவை நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேங்கிற மாதிரி அவ பேசும்போது கரெக்டா ஹீரோமே அங்க வரான். இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டு இருந்திருப்பான் போல. இப்போ அந்த பிரெண்டாக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சங்காட்டி அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது இந்த மேட்டர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாங்கிற மாதிரி ஹீரோ நினைக்க செய்யறான். நீ அவளை கொல்றதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம்னா எதுக்கு அவளை சாகடிச்சிட்டு நீ தேவையில்லாம தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு, அதனால நம்ம இவ்வளோ வேணும்னா இந்த கொலை எல்லாத்தையும் இவதா பண்ணனாங்கிற மாதிரி போலீஸ்ட பிரிச்சு கொடுத்துருவோமா அப்படின்லாம் பேசுவாங்களா. அப்படி பேசிக்கிட்டே ஹீரோ அந்த பிரெண்டா கிட்ட வரும்போது பிரெண்டா ஹீரோவையும் நம்பல. இங்க பாரு, அவளை வெறுப்பேத்துறதுக்காக உன்னை நான் கூட வச்சுக்க போறேன்னு சொன்னனே தவிர உன் மேல எனக்கு துளியும் இன்ட்ரெஸ்ட் இல்லடா அப்படின்னு அவனையும் சேர்த்து கார்னர் பண்ணும்போது கீழே விழுந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்னொரு கன்னை எடுத்து அந்த பிரெண்டாவோட கையிலேயே ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ அவ கையில இருந்த கன்னுங்கிறது ஹீரோயின் கிட்ட வந்திருக்கு. வேற என்ன, ஃப்ரெண்டா அது கூந்தலாதுன்னு அதே இடத்துல பிரெண்டாவோட கதையை முடிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட பேட்சை சேர்ந்தவங்க ஒன்ஸ் கிராஜுவேட் ஆகி போனதுக்கப்புறம் புது செட் ஆஃப் பசங்க வந்துருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயின் பிரெண்டா இவங்களுக்கெல்லாம் நடந்த இந்த ஒரு கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம ஹீரோயின் பார்க்குன்னு சொல்லி படத்தோட ஆரம்பத்தில் எப்படி அவங்க எல்லாருமே 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு சம்பவனை பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு சம்பவம்னு சொல்லி இதை ரூமர் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. பெருசாக அந்த கதையை யாரும் நம்புற மாதிரி தெரியல. ஆனால் அந்த குரூப்ல ஒரே ஒரு வாய்ஸ் அந்த கதையை நான் நம்புறேன், அது உண்மைதான்னு யாரானு பார்த்தா அது நம்ம பிரெண்டாவாக இருக்க. அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. அதான் கன்னால ஃபயர் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி திருப்பி வந்தான்னு கேட்டிங்கன்னா வெல் அது அப்படிதான். எனிவேஸ், கண்டிப்பாக படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தெரிய விட்டுட்டு இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் ஷேர் பண்ணி இதே மாதிரி இன்னும் நிறையா படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.